ஹலோ, நான் உங்கள் ஆகாய். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்று இல்லைன்னா யாரும் நம்மக்கிட்ட வர்றதே கிடையாது. பணம், அழகு, அந்தஸ்து, இப்படிலாம் மக்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நம்மகிட்ட தேடுறாங்க. அது இல்லைன்னா விளைகிறாங்க. சாரி பிரதர், நான் பிஸி பிரதர், ஃபோன் எடுக்கிறதில்ல, பிஸி, பயங்கர பிஸி. ஆனால் பைபிள் பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை பார்த்து கூப்பிடுகிறார். ரோமர் 4:17 அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறார். நம்ம ஆட்கள் நம்மகிட்ட இல்லைன்னா நோட்டீஸ் கூட வைக்கிறது கிடையாது, நல்ல விஷயத்தை கூப்பிடுறது கிடையாது. ஃபோனுக்கு பண்ணால் கூட இல்லை இப்படி தான் கொஞ்சம் பிஸியாகிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களாண்ட எது இல்லை? ஆபிரகாமுக்கு வயசு இல்லை, பேதுருக்கு படிப்பு இல்லை, கிதியோனுக்கு பராக்கிரமம் இல்லை, பயந்தாங்கோலி, இப்படிலாம் பைபிளில் பாருங்க. சிம்சோனுக்கு பரிசுத்தம் இல்லை, ஆனால் எபிரேயர் புஸ்தகத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கிறது. நல்ல நம்மகிட்ட எது இல்லையோ கடவுள் அதை அப்படி கூப்பிட்றாராம். பரிசுத்தமானவனே, நீதிமானே, ஞானவானே, உள்ளவனே, அதுதான் தேவனுடைய ஞானம். சொந்து போவார்கள். உங்களாண்ட இல்லை என்று ஒதுக்கின மக்கள் மத்தியில் உங்களை அழைத்து அவங்களை வெட்கப்படுத்த முடியாத உங்களை அழைச்சிருக்கிறார். சோர்ந்து போகாமல் இருங்கள், கர்த்தருடைய வார்த்தை பிடிங்கள். அவர் இல்லாதவைகளை இருக்கிறப்ப அழைக்கிற கடவுள். வார்த்தையோடு வாழுங்கள், வார்த்தையோடு இருங்கள். காட் பிளஸ்.